அசாதாரணமான துணிச்சலும் ஆழமான இறை நம்பிக்கையும் கொண்ட ஒரு வீரர். நபி அவர்களின் அத்தை மகன் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரி மகன். அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் துலைப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு அப்த் பின் குசைய கிளையில் உமைர் இப்னு வஹப், அர்வா பின் அப்துல் முத்தலிப் ஆகிய தம்பதிகளுக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். நபி அவர்கள் மக்கா நகரில் தாருல் அர்க்கம் இல்லத்தில் இரகசியமாக சத்தியத்தை போதித்த ஆரம்ப காலத்திலேயே அங்கு தேடிச் சென்று இஸ்லாத்தை கற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்ற அடுத்த கணமே தனது தாய் அர்வா பின் அப்துல் முத்தலிப் அவர்களிடம் ஓடிச் சென்று, தாயே, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர முடிவு செய்து அல்லாஹ்விடம் என்னை ஒப்படைத்து விட்டேன் என்று கண்ணீர் மல்க கூறினார். அப்போது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றிராத அந்த தாய் தனது மகனின் முடிவை கண்டு கோபப்படவில்லை. மாறாக கூறினார்கள், நீ ஆதரிக்க வேண்டிய மிகச்சிறந்த மனிதர் உனது சகோதரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று. உடனே துலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். தாயே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு எது தடையாக இருக்கிறது? உங்கள் சகோதரர் ஹம்சா கூட இஸ்லாத்தை ஏற்றுவிட்டாரே என்று வேண்டுகோள் விடுத்தார். தனது மகனின் நேர்மையான அந்த உருக்கமான வேண்டுகோளை கண்டு அந்த தாயின் உள்ளம் கரைந்தது. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று அந்த இடத்திலேயே உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். மக்காவில் முஸ்லிம்கள் மீதான சித்திரவதைகள் எல்லை மீறிய போது தனது மார்க்கத்தை பாதுகாக்க 2வது ஹிஜ்ரத் குழுவோடு அபிசீனியாவுக்கு சென்றார்கள். பின்னர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது நபி அவர்கள் இவருக்கும் முன்சிர் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். துலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லால் மட்டுமல்ல, செயலாலும் ஒரு வீரராக இருந்தார். பத்ர், உஹத், ஹந்தக் என அனைத்து போர்களிலும் தியாகத் தழும்புகளை சுமந்தார். இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் சிறந்து விளங்கினார். துலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வின் இறுதி அத்தியாயம் ஷாம் தேசத்தில் எழுதப்பட்டது. ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு அஜினாதைன் போர் நடந்த அந்த தருணம் தனது 35வது வயதிலே அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். இதுதான் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலே ஏற்றுக்கொண்ட, தனது தாயை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்த, இறை வழியில் தன் இன்னுயிரை ஈந்த துலைப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை. அஸ்ஸலாமு அலைக்கும்.